அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது இப்னு சபாவுடைய கும்பல் முன்வைத்த இன்னும் ஒரு குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து சதக்காவாக கிடைக்கக்கூடிய ஒட்டகங்களை ஒரு இடத்தில் ரசூலா வைத்து பராமரித்தார்கள். அந்த இடத்தினுடைய பேர் நகீ என்ற இடம். அப்ப ரசூலோட ஆட்சி காலத்திலிருந்து தொடராக ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலையும் பின்னர் உமர் ரலியல்லாஹு காலத்திலையும் அப்படித்தான் கிடைத்து வந்த அந்த ஒட்டகங்கள் எல்லாத்தையும் சதக்காவாக அல்லது ஜகாத்தாக கிடைக்கக்கூடிய எல்லாம் வைத்து பராமரித்து கொண்டு வந்த ஒரு இடம் அது. இவங்களோட குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பராமரித்து வந்த இந்த இடத்தை இவர் எப்படி மாற்றுவாரு, இவருக்கு என்ன தகுதி இருக்குது, இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்ற கேள்வியைத்தான் கேட்டார்கள். இப்போ இதற்காக வேண்டி அவங்கள ஒரு கூட்டம் நேரடியாக ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து இது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக முன்வைத்தார்கள். அப்ப இந்த குற்றச்சாட்டர்கள் முன்வைக்கிற போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், குர்ஆனை எடுத்துக்கொண்டு வாங்க, வந்து இந்த வசனத்தை ஓதுங்கன்னு ஒரு குர்ஆனுடைய ஒரு வசனத்தை அவர்கள் அடையாளம் காட்டி கொடுக்கிறார்கள். அது என்ன வசனம் என்றால் 10வது அத்தியாயத்தினுடைய 59வது வசனம். அந்த வசனத்தை அந்த சூரா யூனுஸுடைய வரக்கூடிய வசனம், இந்த வசனத்தை அவங்க ஓதிக்கொண்டு வரும்போது இப்படி அந்த வசனம் சொல்லுது, நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைத்த ஆகாரங்களை நீங்கள் கவனித்தீர்களா? அவற்றில் சிலவற்றை ஹராமாகவும் சிலவற்றை ஹலாலாகவும் நீங்கள் ஆக்கிக் கொள்கிறீர்கள். இப்படி தீர்மானித்துக் கொள்ள அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி அளித்தானா? அல்லது அல்லாஹின் மீது நீங்கள் பொய்யை கற்பனை செய்கின்றீர்களா என்று அந்த குர்ஆனுடைய வசனம் ஓதிக்கொண்டு வருகிற போது உடனே இந்த கலகக்கார கூட்டம் என்ன சொன்னா, உஸ்மானை நிப்பாட்டும், இந்த வசனத்தை நீ கவனித்தீரா அப்படின்னு கேட்டார். அப்ப இந்த வசனத்துல மேய்ச்சல் தரையை பற்றி எதுவும் வரல தானே. இந்த வசனத்துல மேய்ச்சல் தரையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று இந்த வார்த்தை எங்கேயுமே வரல. இதுல என்ன வந்திருக்குதுன்னா, அல்லாஹ் இறக்கி வைத்த ஆகாரங்களை நீங்க கவனித்தீர்களா, அதில் சிலவற்றை ஹராமாகவும் சிலவற்றை ஹலாலாகவும் நீங்க எப்படி எடுப்பீங்க அப்படின்னு தான் அல்லாஹ் வசனத்துல கேட்கிறான். இதை இவங்க தங்களுக்கு சார்பாக இந்த வசனத்தை எப்படி மாற்றி கொண்டாங்கன்னா, அல்லாஹ்வோட ரசூல் ஒரு மேய்ச்சல் நிறைய தரையை உருவாக்கி இருக்கிற போது நீங்க அதை எப்படி அதுக்கு மாற்றமா இன்னொரு மேய்ச்சல் தரையை உருவாக்குவீங்க என்றுதான் அவங்களோட கேள்வி. அப்ப அவங்க அதுக்கு ஆதாரமாக எடுத்தது இந்த குர்ஆனுடைய வசனம். அப்ப அவங்களோட அந்த மண்டையில பட்டதை மார்க்கமாக்குறதுக்காக இந்த குர்ஆன் வசனத்தை அவங்க ஆதாரமாக எடுத்துக்கொண்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்றாங்க, இப்ப அந்த மேய்ச்சல் தரையை மாற்றியதுதான் பிரச்சனையா? அப்போ அவங்க சொன்னாங்க, வந்து இந்த மேய்ச்சல் தரையை நான் மாற்றலப்பா, எனக்கு முன்னால் ஹலீஃபாவாக இருந்தாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட மாற்றினாங்கன்றாங்க. ஏன் மாற்றினாங்க? இது அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சதை நாங்க செய்யக்கூடாது, அவர் எப்படி செய்ய முடியும், அவர் எப்படி இந்த மேய்ச்சல் தரையை இந்த இடத்துல உருவாக்க முடியும், எனவே நாங்க அதை விட்டுட்டு வேறொரு இடத்துக்கு போவோம், ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமா நாங்க புதிய ஒரு உருவாக்குவோம் அப்படின்னு போனாங்களா? அல்லது இப்போ ஆட்சி வளர்ந்து இருக்குது, விஸ்தரிப்பு நடந்து கொண்டிருக்குது, மக்கள் எல்லாம் நிறைய இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க, பல பகுதிகளில் மக்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார், அந்தந்த பகுதியில் வரக்கூடிய ஒட்டகங்கள் அவைகளை பாதுகாப்பதற்கு ரசூலுல்லாஹ் ஆரம்பித்த அந்த இடப்பகுதி பற்றாக்குறையாக இருந்தது. இதுதான் மெயின் காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல கிடைத்ததுக்கு அந்த மேய்ச்சல் தரையை உருவாக்குனது சரி, அப்போதைய காலத்துக்கு அது போதுமாக இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் வந்த நேரம் ஆட்சி விஸ்தீரணம் அடைந்த காலம். அப்ப அந்த காலத்துல அந்த காலத்துல கிடைக்கக்கூடிய ஒட்டகங்களை ரசூலுல்லாஹ் அந்த மேய்ச்சல் தரையை உருவாக்கி செய்து கொண்டு இந்த இடத்துல இப்போ ஒட்டகங்களை வைத்து மேய்க்க முடியாது. அதனால அதற்கு பதிலாக இன்னும் ஒரு இடத்தை அவங்க தேட வேண்டி ஏற்பட்டது. அந்த இடம் என்னன்னா ஷரஃப் என்பதும் மற்ற ரபதா என்னக்கூடிய ஒரு இடமும். அப்ப அந்த இடத்துல இன்னும் விஸ்தீரணமாக்கி ஒட்டகங்களை வந்து மேய்க்கக்கூடிய நிலைக்கு மாற்றினார்கள். இதைதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் செய்தார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல அந்த ஆட்சி அவ்வளவு விஸ்தீரணம் நடந்தா உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல எவ்வளவு விஸ்தீரணம் நடந்திருக்கும்? இப்போ உதாரணமா ரசூலுல்லாஹோட காலத்துல அந்த மேய்ச்சத்துல 100 ஒட்டகங்கள் மேய்க்கக்கூடியதா இருக்குது. உமர் ரலியல்லாஹு காலத்துல 1000 ஒட்டகங்கள் மேய்க்கக்கூடியதா இருந்தா 100 இருக்கிற இடத்துல 1000 ஒட்டகங்களை மேய்ச்சல் தர வைக்க முடியுமா? முடியாது. அப்ப 1000க்குரிய இடத்தை தானே தேடணும். அதை தான் உமர் ரலியல்லாஹு தேடினாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல வந்து ஒரு 2000 என்று சொல்லுங்களேன், இப்போ 2000 இருக்கக்கூடிய ஒட்டகங்களை வந்து 1000 ஒட்டகங்கள் வைக்கக்கூடிய இடத்துல வைக்க முடியுமா? போதாது. அப்ப என்ன செய்யணும்? இடத்தை மாற்றணும், இடத்தை விஸ்தரணம் செய்யணும். அதை தான் உஸ்மான் ரலியல்லாஹு செய்தாங்களே தவிர மார்க்கத்துல புதிய ஒரு கொள்கையோ புதிய ஒரு சித்தாந்தத்தை உஸ்மான் ரலியல்லாஹு உருவாக்கல. ஒரு மேய்ச்சல் தரையை அதற்கு அந்த மிருகங்களை பராமரிக்கிற வகையில் அவர்கள் உருவாக்கினார்கள். ஆனா கிளர்ச்சியாளர்கள் என்ன செய்தார்கள்? இது ஆட்சியில ஏதோ நடத்திய ஒரு மோசடி போல காண்பித்து உஸ்மான் ரலியல்லாஹு இமேஜை டிமேஜ் பண்ண
அவங்க இந்த குற்றச்சாட்டை கையெடுத்தார்கள். எனவே இப்படியான ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்தார்கள். அது போலியான குற்றச்சாட்டு என்பது வரலாறை நிதானமாக படிப்பவர்கள் புரிந்து கொள்வார்கள்.